ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் 4 மணிக்கு மேலே என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒர்க் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி போட்டு விடுறதுக்காக வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட வேண்டியிருக்கு. அதை போட்டு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே அம்மா என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு காட்டுறோம். அம்மா பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்குறாங்க. ஸோ பாருங்கள், மாவு ஓடிட்டுருக்கு. டாமி பொப்போ வாஷிங் மிஷினில் லிக்விட் எல்லாமே ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ மோட்ரு போட்டு விட்ருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறிட்டுருக்கு. டாமி பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு. டாமி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாஷிங் மிஷினில் லிக்விட் போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே பாருங்கள் செம்மையாக தூரல் தூரிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியாக இந்த சர்வேஷ் கூட என் கூட ஜாலியாக விளையாண்டான். தர்ஷன் என்ன பண்ணுற? சரி, சாய் வண்டியில் இருக்கு, வீடியோ தரேன். இதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்குது, மாவு அரைக்கணும். கிரைண்டரில் இன்றைக்கி மாவு அரைக்கிற வேலை இருக்குது. அரிசி உளுந்தெல்லாம் ஊறிடுச்சு, இப்போ அரைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஈவினிங் ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்து இப்போ நம்ம மாவு அரைக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்ததும் பார்த்தீங்கன்னா தர்ஷனோட பங்கு முட்டையை எடுத்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா செஞ்ச காலையிலேருந்து சர்வேஷ் கூட? கீழே எறியாமல் சாப்பிட்ணும், ஸ்மெல்லு வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு ஓடிட்டுருக்கு இட்லி தோசைக்கு. அதில் ஃபஸ்ட்டு இப்போ உளுந்து போட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு தான் அரிசி வந்து போடுவேன். இவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ விளையாடுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அரிசி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல தண்ணி ஊற்றுறதுக்கு, இது வந்து கை வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதை என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா கை வாஷ் பண்ணிவிட்டு இதை அந்த மாட்டு தொட்டியில் வந்து ஊற்றி விட்ருவேன். இது வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம மாவு அரைச்சிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி அலசிட்டு வந்து வச்சுருக்கேன் சூப்பராக. தாத்தா பார்த்தீங்கன்னா இப்போ பொழுதோடு வந்து நம்ம வீட்டில் எப்பயும் உட்காருவார். அதே போல் பார்த்தீங்கன்னா கட்டையில் உட்காந்து சூப்பராக காற்று வாங்குவார். நம்ம இங்கே மாவு அரைச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உளுந்து ஓடிட்டுருக்கு. அது ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி அரைக்க போகிறோம். அந்த கிரவுண்டில் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்எல்சிலேருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுனால பசங்களாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு காட்டுற பாருங்க. அங்கே பாருங்கள். ஸோ அங்கே வந்து கிரிக்கெட்டு, குண்டு, வாலிபாலு, ஸோ அந்த மாதிரி 19 ஸ்கின்ஸ் விளையாட்டு வந்து அங்கே விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் விளையாட்டு மைதானம். சூப்பராக ஜேசிபி வச்சு மண் அடித்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து பார்த்தாரு. அப்புறம் இங்கே வந்து உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்காரு. காற்று வேறு லெவலில் தான் அடிச்சிட்ருக்கு, நல்லா பாருங்கள். ஸோ மழை மட்டும்தான் கிடையாது, பட் காற்றெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற கிளைமேட் தான், பட் மழை கிடையாது, காற்று தான் நல்லா அடிச்சிட்ருக்கு. ஏதாவது புயல் உருவாகுதா என்னன்னு தெரில. மாவு அரைச்சிட்ருக்கேன். மாவு அரைச்சி முடிக்கிற வரைக்கும் கரண்ட் நிற்காமல் இருந்தால் எனக்கு ஓகே. ஏன்னா நம்மளோட ஒர்க் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா கரண்ட் நின்றுச்சுன்னா அது வேறு வெயிட் பண்ணணும், எப்படா கரண்ட் வருங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம மாவு அரைச்சி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகும், அரிசி அரைக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும். சரி அரைக்கட்டும்.
நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன், அதெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணணும், வீடு வாசலில் பெருக்கணும், வாஷிங் மிஷினில் துணி போட்டு விடணும். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஈவினிங் ஒர்க்குங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மரம் வச்சுருக்கோம், அந்த மரத்தில் உள்ள கழியெல்லாம் வெட்டி விட்டான்னா அப்படின்னு கேட்குறாரு. காட்டுற மாதிரிங்க இதை இருக்கு பாருங்க. இந்த மரத்தில் அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழி மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கழியெல்லாம் வெட்டி அட்டை தூக்கி போட்டுரு அப்படின்னு தாத்தா வந்து எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஓகே, நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முடிப்போம். மறந்துட்டுங்க, என்னன்னு இப்போதாங்க நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்காக எல்லாமே வச்சுருக்கோம், மாவு அரைச்சி வைக்கிற வாளி எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்தோங்க. இருக்கு பாருங்க மேலே. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மாவு அரைச்சி வைப்பேன். அதனால் இப்போ இந்த வாளியை நம்ம எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி அங்கே வைக்கணும். இப்போ நம்ம வாளியை வாஷ் பண்ணி இங்கே நம்ம வச்சிடணும். நம்ம இப்போ மாவு மஞ்சிருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன், நல்லா மஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து உளுந்த வலிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து அதில் வலிச்சு வச்சுட்டு இப்போ நான் வந்து அரிசி போட்டு விட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மஞ்சதுக்கப்புறம் நம்ம வலிச்சிட்டா நமக்கு வந்து அரிசி உளுந்து அரைக்கிற வேலை வேஸ்ட்டு. ஸோ அடுத்த ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை போய் விளக்க போகிறேன். ஃபோனை வச்சிருந்தியா தாதா? ஃபோனை நீ வச்சிருந்தியா உன் காலத்தில்? ஆ, எப்போதான் உனக்கு தெரியுமா ஃபோன் அப்போ இருந்தது? அப்போ என்னதான் நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? நடந்து தான் போகணுமா? தாத்தாவை பார்த்தீங்க, அந்த காலத்தில் வந்து நடந்து தான் போகணுமா. ஒரு செய்தி சொல்லணும்னா நடந்து தான் போகணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபோனு, அலைபேசி, கைபேசி, செல்ஃபோன், லேண்ட்லைன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, மேய்ச்சலுக்கு போயிட்டு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து இப்போ விளக்கணும். இதை ஃபுல்லாக விளக்கி கழுவணும். அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி பிடிச்சாச்சு. ஸோ இது ஃபுல்லாக இன்றைக்கி விளக்கி கழுவிட்டேன்னா எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா பெருக்கணும். பாருங்க, பசங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டது அப்படியே கிடக்கு. ஸோ வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியது அங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க புக்கெலாம் அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. ரூம்குள்ளே வருவோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில் தான் கிடக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போது கூட்டி க்ளீன் பண்ணணும். மாவு ஓடிட்டுருக்கு, பாத்திரமும் விளக்கணும், அங்கே கிடக்கிற பாத்திரத்தை விளக்கணும், வீடு வாசல் கூட்டணும், அதுக்கப்புறம் மாவை வலிக்கணும். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க்கு வந்து பேசிக்காக எல்லோரும் வீட்டில் இருக்கிற வேலை தான். பாத்திரம் விளக்குறது, தண்ணி பிடிக்கிறது, மாவு அரைக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு வாசலை பெருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ஈவினிங் ரொட்டீனில் என்னோடய வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயும் சரி ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு இதே தான். ஸோ அதே ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இப்போது செஞ்சு முடிச்சுட்டு அவுட்ஃபிட் உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தாத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு என் கூட பேசிட்டு இப்போது அவருடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிட்டார். அங்கே போய் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை போடுவார். ஸோ வெத்தலை பாக்கு போடுவார். இங்கே பாருங்க, என் வீட்டில் டெய்லியும் இவங்களுடைய அட்டகாசம் பெரிய அட்டகாசமாக இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் மேயறதெல்லாம் பிடிக்காதான், என் வீட்டுக்குள்ளே வர்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ மரக்கட்டைங்க, டெய்லி இவங்களை ஓட்டுறதே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது, அந்த உண்மையை நான் சொல்கிறேன் பாருங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டையை நான் கையில் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். வாயில் வச்சு கடிச்சேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை நான் கையில் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரக்கட்டையை காட்டுறேன் பாருங்க, இங்கே படுத்துருக்கு பாருங்க. இதை வந்து நான் கையில் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்கிறாங்க சின்ன வயசில். அதை ஆக்சுவலி விவரம் தெரியாத வயசில் கையில் எடுத்துட்டேன் போல். என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன் இந்த மரக்கட்டையை நான் கையில் அம்மா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்.
அவங்க இன்னமும் அம்மா நீ பெரிய ஆளும் மரக்கட்டையே கையில் எடுத்துருக்கம்மா அப்படின்னு தனிச்சு இன்னும் கிண்டல் பண்ணுவான். ஸோ இந்த மரக்கட்டை தாங்க அதிகமாக நம்ம வீட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 5, 6, 10 கூட தள்ளி தள்ளி வெளில விட்டுட்டு தான் இருக்கும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? கேட்டும் கிடையாது. ஸோ மரக்கட்டைலாம் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து வெளியில் தள்ளுவோம். இப்படி காலை வச்சுக்கணும், ஒரே தள்ளு. தள்ளியாச்சு, மரக்கட்டையை தள்ளியாச்சு. இந்த மாவு வச்சாதாங்க நம்ம அடுத்த ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உளுந்து அரைச்சி வச்சு இப்போ வந்து அரிசி ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தெல்லாம் ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கில் பாத்திரத்தை விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸில் பெருக்கிட்டேன். உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அரிசி ஓடிட்டுருக்கு. அதுவும் மஞ்சிருச்சுன்னா நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷு. இன்னும் லாஸ்ட் ஒன் இருக்குது, வாஷிங் மிஷினில் துணி போடலான்னு இருக்கேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு ஃபைனலாக முடிய போகுது. ஸோ நான் எந்த அளவு க்ளீன் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ரூம் பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா கூட்டியாச்சு. கூட்டி குப்பையெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் மாவு ஓடிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் விளக்கி இங்கே ரூம்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து வச்சிட்டோம். ஸோ கிச்சன் பாருங்கள். ஸோ வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினில் இந்த துணியை போடுற வேலை தான் இருக்குது. மற்றபடி அங்கே 2 அணை கூட தண்ணி பிடிச்சாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு போர்ட்டிக்கவும் பார்த்தீங்கன்னா குட்டியாச்சு. போர்ட்டிக்கவும் கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசி ஓடிட்டுருக்கு. நம்ம உளுந்து மாவை வலிச்சு வச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதை வலிக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ மாவு எந்த அளவு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சிருக்கேன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ மாவு பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. 3/4 வாளி கிட்டத்தட்ட மாவு வந்திருக்கு. 1.5 படி அரிசி, 1 காப்படி உளுந்து. சூப்பராக பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரையும் பாருங்கள், சூப்பராக வந்து கழுவி வச்சாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் என்ன ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி போடலை. அது ஆக்சுவலி நாளைக்கு காலையில் துவைச்சிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் துவைக்க வேணாம், காலையில் ஒரே வழியாக பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம பசங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை சேர்த்து துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் பெண்டிங்கில் வச்சாச்சு. மற்றபடி ஈவினிங் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். நைட்டுக்கு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை வித் சட்னி, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.